முன்னதாக ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சுப்பிரமணியத்துக்கு ஆதரவு திரட்டிய கேப்டன் காங்கிரஸ் கட்சி ஊழல் செய்து நாட்டு மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டி பேசினார். அதேபோல் இத்தனை ஆண்டு காலமாக டெல்லி வாழ் தமிழர்களின் பிரச்சனைகளை கண்டுகொள்ளாத ஆட்சியாளர்களுக்கு இந்த தேர்தல் மூலம் மக்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சூளுரைத்தார் நமது கேப்டன். கடந்த 15 வருடங்களாக தொடர்ந்து ஆட்சி செய்து வரும் காங்கிரஸ் தமிழர்களுக்கு எவ்வித அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்காமல் வஞ்சித்து விட்டதாக தெரிவித்தார் கேப்டன். சுதந்திரம் அடைஞ்சு 65 வருஷமாச்சு. 65 வருஷமாக நீங்க இன்னும் இதே கஷ்டப்பட்டு எந்த தமிழ் கட்சி எந்த அரசியல் கட்சி இங்க வந்துச்சு? டெல்லியில இவங்க வரணும், உடனே கூட்டம் கூடணும். கூட்டம் கூடுறதுக்கு நீங்க எல்லாம் வரணும். ஒரு பஸ் வச்சு கொடுக்குறோம், ஏறு டெல்லி மாநகரம் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பஸ் டவுன் பஸ் விடணும். எல்லாரும் வரணும், எந்த நிமிஷம் போகணும் வரணும். ஆனா இங்க அப்படியா இருக்கு? பாலியல் கொடுமைகள் இருக்கு, என்னென்னமோ கொடுமைகள். அதே மாதிரி இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கறாங்களா? இல்ல. ஆக தொழிற்கல்வி கத்துக் கொடுங்க. நீங்க இளைஞர்கள் தொழிற்கல்வி கத்துக் கொடுத்தா அவங்க போய் எந்த இந்தியாவில் பறஞ்சு விரிஞ்சு கிடக்கிற உலகத்தில் எங்கேயோ போய் இருந்துக்கிறோம். அதற்கு மொழி தேவையில்லை. ஏன்னா அந்த படிக்காத இளைஞர்கள் தொழிற்கல்வி கத்துக் கொடுத்தா அவங்க ஆடு போறாங்க. முடியும். நீங்க கொள்ளையடிக்கிற குறிக்கோளா இருந்தா, லஞ்சம் வாங்கறது கொள்ளையடிக்கிற குறிக்கோளா தான் எப்படி என் மக்களையோ இல்ல இந்திய மக்களையோ இல்ல தமிழ்நாட்டு மக்களை எப்படி வாழ வைப்பீங்க? வாழ வைக்கவே முடியாது மக்களை. ஆக அரசியல் இவங்க தெரியாம அரசியல் பண்றதாக இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இந்த விஜயகாந்துக்கு எல்லாம் தெரியும், என் மக்களை எப்படி வைக்கணும் தெரியும், என் மக்களை எப்படி சுகபோகமாக இருக்க தெரியும். நடுத்தர மக்களா இருந்தால் ஏழை மக்களா இருந்தால். இன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து போயிருக்கு. எதனால வரும்? வாரம் நீங்க ஏத்திக்கலாங்கிறீங்களே, எதற்காக உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஒரே கட்சிக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு தான் இங்க எதுவுமே செய்ய. நான் ஆட்சியை பிடிக்க வரல, 11 சீட்ல தான் நிக்க. ஏன்னா நான் ஆட்சியை பிடிக்க வரல, நீங்க எல்லாம் செய்யலாம். போலீஸ் வச்சு அராஜகம் எது ஒன்றாலும் பண்ணுங்க. என்னடா புதுசா ஒருத்தர் வர்றாரு? ஏன்னா எனக்கு என்ன நினைப்பு வருதுன்னா, இதெல்லாம் ஏழை ஜாதி படம் பார்த்திருக்கீங்களா நீங்க? அந்த ஏழை ஜாதி படத்துல 2 பேர் முதலமைச்சர் பேசிக்கிறாங்க. ஒண்ணு நீ கொள்ளையடி, இல்லாட்டி நாங்க புதுசா வச்சவர் அவன் நம்ம. அப்ப கூட பாரு, ஒண்ணு நீ 1000 கொள்ளையடினா நீ 500 கோடி கொள்ளையடிச்சா 700 கோடி கொள்ளையடி. ஆனா புதுசா வந்தவன் அவனை மாத்திரம் நுழைய விடுறேன். ஏன் வந்தா என்ன? மக்களுக்கு நல்லது செஞ்சா வேணா இருக்கு. இதைத்தான் நான் யோசிக்கிறேன். அன்னைக்கே எழுதி வச்சேன் ஏழை ஜாதியில். இன்னைக்கு பாருங்க எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கு. அது தமிழ்நாட்டுக்கு வச்சு டெல்லிக்கு அது பொருந்தது பாருங்க. ஆக டெல்லியிலேயே அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன இன்னமும் பாருங்க, இப்பதான் விஜயகாந்த் காலை வச்சிருக்கிறேன். தமிழ் நீங்க பேசுறீங்கல்ல, தமிழர் ஏரியாவுக்குள்ள தமிழர்கள் எத்தனை பேர் வராங்கன்னு பொறுத்திருந்து பாருங்க. எல்லாரும் வருவாங்க. மக்களே, உங்களுடைய வேட்பாளரான சுப்பிரமணியம் அவர்களுக்கு நீங்கள் நகடா சின்னத்தில் கொட்டும் முரசினத்தில் வாக்களிக்க வேண்டும். அதேபோல் வசீர்பூர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஈஸ்வரிக்கு ஆதரவு திரட்டினார் கேப்டன். வசீர்பூர் முத்து மாரியம்மன் கோவில் பகுதி, பாதாளவாத் மார்க்கெட், ஜூக்கி ஜோப்படி காலனி உட்பட பல இடங்களில் கழக வேட்பாளர் ஈஸ்வரிக்கு வாக்கு சேகரித்தார் கேப்டன். அப்போது வேட்பாளர் ஈஸ்வரியை அறிமுகப்படுத்தி, உங்கள் வீட்டு ஏழை பெண்ணான அவருக்கு முரசு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றார் கேப்டன். मेरा चिन्हम अपना चिन्हम तुम्हारा चिन्हम नगड़ा है. ஏழைகளின் சின்னம் முரசு சின்னம். உங்கள் சின்னம் எங்கள் சின்னம் வெற்றியின் சின்னம் முரசு. முரசினத்திற்கு வாக்களிக்க வேண்டும் வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து பேசிய கேப்டன், ஆளும் காங்கிரஸ் மற்றும் பாஜக சார்பில் இந்த தொகுதியில் பெரும் பணக்காரர்கள் போட்டியிடுவதை சுட்டிக்காட்டி பேசினார். இவர்கள் குடிசை பகுதிகளில் உள்ள சுகாதார சீர்கேடுகளை கண்டுகொள்ளவில்லை என கண்டனம் தெரிவித்தார் கேப்டன். ஏழை எளியோர் நலனில் அக்கறை காட்டாதவர்களை இந்த முறை தூக்கி எறிந்துவிட்டு நமது ஏழை பெண் வேட்பாளர் உங்களில் ஒருவரான ஈஸ்வரியை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கோரினார் கேப்டன். உங்களில் ஒருவராகவும் சாதாரண கூலி தொழிலாளராகவும் உள்ள ஈஸ்வரிக்கு மக்கள் தங்கள் முழு ஆதரவை அளிக்க வேண்டும் என்று கேப்டன் பேசினார். உங்களுடைய தேவைகளை விஜயகாந்த் பூர்த்தி செய்து கொடுப்பேன்.
கொடுக்காம நான் எங்க இருந்து போக மாட்டேன். என்னை விட மூத்தவங்க அவங்க. என்னுடைய மக்களுக்கு நீங்க நல்லது பண்ணீங்கன்னா நான் ஏன் விஜயகாந்த் ஏன் வரப்போறேன்? அங்கிருந்து 2500 தள்ளி இந்த வண்டியை கொண்டு வந்து எதுக்காக நான் வரப்போறேன்? வரவே மாட்டேன். இந்த விஜயகாந்த் வரணுங்கிற அவசியம் இல்லையே. இதனால நான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஜெயலலிதா பல பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப தேவையில்லாம அதனால நான் கவலைப்பட மாட்டேன். என்னடா என்கிட்ட சொன்னாங்க, என்ன சார் இங்கே வந்து பிரச்சனை செஞ்சீங்க? நான் எதிர்நீச்சல் போட்டே பழக்கப்பட்டவன். நான் இதுக்கெல்லாம் பின்வாங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். அதே மாதிரி நானும் டெல்லியிலிருந்து வந்துகிட்டு தான் இருக்கிறேன். டெல்லி வந்து இந்தியாவோட தலைநகர். அவங்க இருக்கிற இடம் மாத்திரம் சுத்தமா இருக்கு, அங்க இருக்கிற இடம் என்ன வைத்தியகார கடமாயா? என்ன விளையாடுறீங்களா? வச்சுக்கிறேன் எல்லாரும் என் மக்களை. நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த விஜயகாந்த் யாரும் பணம் கொடுத்து கூட வாங்க முடியாது, விடவும் மாட்டேன். என்ன இவங்க எல்லாம் விளையாடுறாங்க? என்ன என் மக்களை பார்த்தா உங்களுக்கு என்ன கிண்டலா இருக்கா, கேலியா இருக்கா? என்னமோ நடத்து இல்லடா. எனக்கு கோபம் தான் வருது, அநியாயத்துக்கு வருது. நானும் சுத்தி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் வரேன். என்ன என்னுடைய மக்கள் என்ன அவ்வளவு கேவலமா? அதான் சொன்னேன், இப்ப கூட ஈஸ்வரி விடக்கூடாது. ஈஸ்வரி இல்ல நான் விடவே மாட்டேன்னு. ஏன் அதை சொன்னா, என்னுடைய வேட்பாளர் ஈஸ்வரர்களுக்கு நீங்கள் கொட்டும் முரசு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். எல்லாரையும் கேட்கிறேன், துமாரா மேரா சின்னம் நகடா ஹை. என்னடா விஜயகாந்த் ஏதோ எனக்கு தெரிஞ்ச இந்தியில பேசுறேன், தப்பா எடுத்துக்கிறாங்க. தப்பு இருந்தா மன்னிச்சுங்க. வீடுகள் எப்படிலாம் பண்ணலாம், வீடுகளை எப்படினாலும் கட்டி கொடுக்கலாம். உங்களுக்கு சொந்த இடம் கொடுக்க கூட இந்த அரசாங்கத்தினால முடியலையா? இல்ல அதாவது அவங்க அரசியல்வாதிகள் கூட ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. வீடு இல்லங்க, வீடு நான் கட்டி தரேன், ஆனா எனக்கு ஓட்டு போடுங்க, இதைத்தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த விஜயகாந்த் அதே தான் கேட்கிறேன். ஆனா 65 வருஷமா நீங்க செய்யாத புதுசாக விஜயகாந்த் கட்சி என்ன பண்ண போது, பண்ணுதான் இல்லையான்னு பாருங்க. பண்ணி காட்டுவேன். பண்ணி காட்டினதுக்கு அரசியல் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் ஏற்படுறதுனாலதான் உங்களை எல்லாம் தேடி தேடி எல்லா தமிழர்களும் தேடி தேடி வராங்க. மக்களே மாற்றம் வர்றதுனால எல்லாரும் தேடி தேடி வராங்க. ஏன் தேடி தேடி வராங்க? எதற்காக எல்லாரும் வராங்க? இன்றைக்கு வந்து பேசுறாங்க, எதற்காக வராங்க நீங்க புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஓட்டும் இடி மாதிரி இருக்கணும். நீங்க கையில வைக்கிற மைதான் அவங்க தலையெழுத்தையே மாத்த போகுது, மாத்தணும். ஆட்சியாளர்களின் பணபலத்தை முறியடிக்கும் வகையில் தேமுதிக சார்பில் ஈஸ்வரி நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், அவருக்கு ஒதுக்கப்படும் முரசு சின்னத்தில் மக்கள் அனைவரும் வாக்களித்து வெற்றி பெற செய்யும்படி வேண்டுகோள் விடுத்தார் நமது கேப்டன். வசீர்பூர் தொகுதியில் குடிநீர், கழிப்பறை, சுகாதாரம் என்று எவ்வித வசதிகளும் இல்லாமல் தமிழர்கள் அவதிப்பட்டு வருவதற்கு கவலை தெரிவித்தார் கேப்டன். இதேபோல் டெல்லி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சூறாவளியாக சுழன்று வருகிறார். மால்வியா நகர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஷர்மிளாவை ஆதரித்து இன்று பேகம்பூர் உள்ளிட்ட பல இடங்களில் பிரச்சாரம் செய்தார். மக்கள் பிரச்சனைகளை பற்றி உருக்கமாக பேசிய அவரின் பேச்சை பல்லாயிரக்கணக்கில் திரண்டு ஆர்வமுடன் கேட்டனர் டெல்லி தமிழ்வாழ் மக்கள். இந்த தொகுதியில் மக்கள் குடிநீர், கழிப்பிட வசதிகள் இல்லாமல் அவதிப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உருக்கமுடன் பேசினார். தமிழர்கள் படும் அவலங்களை சுட்டிக்காட்டி பேசிய அவர் 60 ஆண்டுகளுக்கு மேலாக குடிசை பகுதிகளில் வாழ்ந்து வரும் தமிழக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த எந்த ஆட்சியாளர்களும் முன்வராதது கவலை அளிப்பதாக தெரிவித்தார். குடிசை பகுதிகளில் வாழும் தமிழர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே கேப்டனின் முதல் முயற்சி என்றும் கூறினார். பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தேமுதிக உருவெடுத்துள்ளதாகவும், இதனால் டெல்லி வாழ் மக்களின் நீண்ட கால கனவுகள் பூர்த்தி செய்து கொடுக்கப்படும் நேரம் நெருங்கிவிட்டதாகவும் சூளுரைத்தார். கொள்கையே என்னன்னா மாற்றத்தை கொண்டு வரணும். ஏன்னா நீங்க எல்லாரும் இதுவரைக்கும் எத்தனையோ கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. இதுவரைக்கும் நம்ம மக்களுக்கு எந்த விதமான ஒரு உதவி யாரும் செய்யல. ஆனா இன்னைக்கு கேப்டன் டெல்லி வாழ் மக்களுக்காக இன்னைக்கு குரல் கொடுக்க வந்த உடனே இன்னைக்கு எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இன்னைக்கு தொகுதியில இன்னைக்கு வந்து இறங்கி இருக்காங்க. எல்லா கட்சியிலையும் இதுக்கு முன்னாடி அந்த கட்சியை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க எல்லாரும் சிந்திக்கிறோம். கேப்டன் தமிழ்நாட்டில் இருக்காரு,
டெல்லியில இருக்கிற மக்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு யாரும் நினைக்காதீங்க. நான் உறுதியா உங்க எல்லாருக்கும் சொல்றேன், வரப்போகும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கேப்டன் அமைக்க போகும் கூட்டணி தான் மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமைய போகிறது. அந்த வெற்றி கூட்டணியில் இடம்பெற போகும் பிரதமர் தான் இங்க பிரதமராக வர முடியும், ஆட்சி அமைக்க முடியும். அது எந்த பிரதமராக இருந்தாலும், எந்த சென்ட்ரல் மினிஸ்டரா, எந்த எம்பியாக இருந்தாலும் கேப்டன் அவர்கள் நேரடியாக சென்று பிரதம மந்திரியை சந்திச்சு டெல்லி வாழ் மக்களுக்காக குரல் கொடுத்து உங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் நிச்சயமாக நிறைவேற்றும். அதைத் தொடர்ந்து ஆர்கேபுரம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எஸ்டி பிரகாஷை ஆதரித்து முனீர்கா, ஆர்கேபுரம் செக்டர் 7, செக்டர் 12 உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். அப்போது மக்கள் எவ்வித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் அவதிப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். மக்களின் பிரச்சனைகள் தீரவும், தமிழர்களின் வாழ்க்கை தரம் மேம்படவும் கேப்டன் களமிறக்கியுள்ள நமது ஏழை வேட்பாளர் பிரகாஷை ஆதரிக்க வேண்டும் என்றார். குடிநீர், கழிப்பறை, சுகாதாரம் உள்ளிட்ட தமிழ் மக்களின் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கேப்டன் மூலம் விரைவில் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் திருமதி பிரேமலதா. டெல்லியில் கேப்டன் விஜயகாந்த், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் மேற்கொண்டுள்ள சூறாவளி பிரச்சாரம் டெல்லியில் ஆளும் கட்சி உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒருவித கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் தேமுதிக தலைமை கழக நிர்வாகிகள், தேர்தல் பணிக்குழுவினர், தேமுதிக எம்எல்ஏக்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் என தமிழக தேமுதிக பட்டாளம் டெல்லி மாநில தேமுதிக நிர்வாகிகளுடன் இணைந்து 2 வாரத்திற்கும் மேலாக டெல்லியில் முகாமிட்டு கழக வேட்பாளர்களின் வெற்றிக்காக அரும்பாடுபட்டு வருகிறார்கள். தமிழர்களின் பிரச்சனைகளை மையமாக வைத்து களமிறங்கியுள்ள தேமுதிகவுக்கு ஆதரவு பெருகி வருவதால் கழக வேட்பாளர்களின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி,